புண்ணியம் செஞ்சவங்களால மட்டும்தான் இந்த சிவன் கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் அதை முதலா உணர்ந்தது இந்த கோவில்ல தான். சேலத்து வணக்கமுங்க. 2400 வருஷம் பழமையான சிவன் கோவில். 18 சித்தர்களோட தலைவரான காகபுஜண்டர் 16 வருஷ காலம் தவம் இருந்து சிவன் அருள் பெற்று அவரே பிரதிஷ்டை பண்ண சோடசலிங்கம். சோடசலிங்கமா அப்படின்னா என்னன்னு நிறைய பேர் கேட்பீங்க. 16 முகங்களை கொண்ட அரிய லிங்கம். அது மட்டும் இல்லாம நவபாசானத்துக்கு இணையான சூரியகாந்த தன்மையுடைய லிங்கம். 5 அடி உயரத்துல பார்க்கவே பிரம்மாண்டமா இருப்பாருங்க இவர். அது மட்டும் இல்லாம இந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணா பாவங்கள் குறையும். நமக்கு எந்த நோயாக இருந்தாலும் இவருக்கு தேன் அபிஷேகம் செஞ்சு அந்த தேனை தொடர்ந்து சாப்பிட்டு வர எப்பேற்பட்ட நோயும் விலகிறோம் அப்படிங்கிறது இந்த கோவிலோட மிக சிறப்பு. காகபுஜண்டர் மற்றும் அவரோட மனைவி சியாமல தேவி 2 பேரோட ஜீவ சமாதி அமைஞ்சிருக்க கோவில் இது. ஜீவ சமாதி கூடிய சிவதலங்களை வணங்குறது நமக்கு ரொம்ப புண்ணியமான விஷயம். சேரர் சோழர் பாண்டியர் இந்த கோவிலுக்கு உபயலிங்கங்களை கொடுத்திருக்காங்க. அதுவும் மிக பிரம்மாண்டமா தாங்க இருக்கும். இனம் புரியாத கவலை, கண்டுபிடிக்க முடியாத நோய் நொடியால கஷ்டப்படுறவங்க கண்டிப்பா இவரை வந்து தரிசனம் பண்ணுங்க. இந்த